அதிர்ஷ்டம் யாருக்கு எப்போ எந்த வழியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அது எப்படி வேணாலும் வரலாம். அதிர்ஷ்டத்துக்காகவே காத்துட்டு இருக்கிறவங்க சில நேரங்களில் ஏமாந்து போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை எதையுமே எதிர்பார்க்காம கண்டினியூஸாக வேலையே செய்துட்டு இருக்கவங்க திடீர்னு அதிர்ஷ்டத்தால் தாக்கப்படுறாங்க. அவங்களுடைய லைஃபே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. டோட்டலாக என்ன சொல்லுவாங்க இல்லையா, ஓவர் நைட்டில் அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை ஓவர் நைட்டில் மாறுறதுக்கு அதிர்ஷ்டம் காரணமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆள் வெறும் 250 ரூபா கொடுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு இடத்த குத்தகைக்கு எடுக்கிறாரு. அவர் அந்த இடத்த தோண்டும் போது கிட்டத்தட்ட 80 லட்சம் மதிப்புள்ள வைரம் அந்த இடத்துக்குள்ளாடி இருக்குது. அப்படியான ஒரு அதிர்ஷ்டக்கார மனுஷனை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் செலவு பண்ணது வெறும் 250 ரூபா. அவருக்கு கிடைச்ச லாபமோ கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே. நான் உங்கள் ரெஜோ. திஸ் இஸ் ஈவினிங் டிராப்ஸ். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். இந்தியாவில் இப்போ இருக்கிறதுல பெரிய ஒரு வைர சுரங்கம் எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பன்னா நகரில் இருக்கக்கூடிய ஒரு வைர சுரங்கம் தான். இது மிக மிக பெரியது. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கேரட்டுக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வைரங்கள் தோண்டி எடுக்கப்படுது. இந்த வைர சுரங்கத்தை இந்தியாவில், அதாவது நம்மளுடைய நேஷனல் கவர்மெண்டான NMDC இவங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தனிநபராக இருக்கக்கூடியவங்க, ஒரு குழுவாக இருக்கக்கூடியவங்க, இல்லைனா ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியவங்க, இல்லைனா ஒரு ஏஜென்சியாக இருக்கக்கூடியவங்களுக்கு செப்பரேட்டாக குத்தகைக்கு அந்த வைர தோண்டி எடுக்கக்கூடிய நிலத்தை என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குத்தகைக்கு லீஸுக்கு விடுறாங்க. அதில் தான் என்னென்னா, ராஜீவ் கவுண்ட் அப்படிங்கிறவர் அவருடைய ஃபேமிலியாக போய் கொஞ்சம் இடத்த குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. வெறும் 250 ரூபாய்க்கு தான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு. இந்த ராஜீவ் கவுண்ட் அப்படிங்கிறவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் உள்ளவர். அவங்களுக்கு ஃபேமிலியே ஏழ்மை ஃபேமிலி. இவங்களோட மெயினான வேலை என்னென்னா விவசாய, இதுக்கு கூலியாக போகிறது அவருடைய வேலை. மழை காலங்களில் விவசாயத்தில் வேலை இருக்காது. அங்கே போய் எதுவுமே செய்ய முடியாத டைமில் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வைர சுரங்கம் இருக்கு இல்லையா, இந்த வைர சுரங்கத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் ஏதாவது வைரங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியாக ட்ரை பண்ணுறதான் வழக்கம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக இந்த மழைக்காலங்களில் இந்த வேலையை தான் அவர் செய்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே இந்த மாதிரி இந்த வைர சுரங்கத்தில் நம்ம லீஸுக்கு எடுக்கலாம். லீஸுக்கு எடுத்து நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா வைரம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறத கேட்டு வளர்ந்து இவரும் என்ன செய்திருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக நானும் ஒரு நாள் இந்த வைர சுரங்கத்தை தோண்டி எனக்கும் அதுலேருந்து வைரங்கள் கிடைக்கும், பெரிய பெரிய வைரங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பாராம். என்னதான் ஏழ்மை நிலையாக இருந்தாலும் இவர் இவரோட கனவை மட்டும் என்ன செய்யலை அப்படின்னு கேட்டாச்சுன்னா விட்டு கொடுக்கவே இல்லை. சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு வைரம் கிடைக்கும், அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் வீட்டில் அவருடைய ஒய்ஃபாக இருந்தாலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எல்லாம் கடவுள் நம்ம பக்கம் கருணை காமிக்கிற அன்னைக்கு நமக்கு வைரம் கிடைக்கும், அது வரைக்கும் நம்ம என்ன செய்துட்ருப்போம், கண்டினியூஸாகவே இந்த வேலையை செய்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி பல வருடங்களாக அவர் முயற்சி செய்திருக்காரு. 10 வருஷம் முயற்சி செய்து எந்த பலனும் இல்லாதனால கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இவருடைய குழுவில் ஒரு 19 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. ஆனாலும் அதில் என்னென்னா ஒரு 5-6 பேர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்காங்க, பிரிஞ்சே போயிருக்காங்க. கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் என்ன செய்யலைன்னா ஒரியெல்லாம் பண்ணிக்கல. போனால் போங்கடா பரவாயில்ல, என்னுடைய கனவு இது, ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு நிச்சயமாக நான் இதை அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணான்னா கண்டினியூவாகவே இந்த தேடலில் இருந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு விவசாய வேலைக்கும் போயிட்டு, அதே மாதிரி வருஷங்களில் இதே மாதிரியான மழைக்காலங்களில் போய் இந்த வைர சுரங்கத்தையும் தோன்றதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. ஏதோ போனோமா, மண்வெட்டி எடுத்து 2 வெட்டி வெட்டினோமா, அந்த மண்ணை தூக்கி இந்த பக்கம் போட்டோமா, அதில் இருக்கக்கூடிய வைரத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த ப்ராசஸ் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இடத்த கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல மண்வெட்டி அந்த இதெல்லாம் வச்சு தோண்டி
முதல்ல வந்து அந்த மண்ணை என்ன செய்வாங்கன்னா கரை ஏற்றுவாங்க. கரை ஏற்றிட்டு பெரிய சல்லடை இருக்கு இல்லையா, இந்த சல்லடையில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மண்ணெல்லாம் அரிப்பாங்க. அரித்து அதில் வரக்கூடிய கற்களை எல்லாமே எடுத்து ஓரமாக வைப்பாங்க. அப்போல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செக் பண்ணாமல் இந்த கற்களை எல்லாம் எடுத்து ஓரமாக வந்து காய்கிறதுக்கு வந்து வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 3000 4000 கற்கள் அப்படின்னு ஒரு இடத்துல குவிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக உட்காந்து ஒவ்வொரு கற்களாக எடுத்து வந்து என்ன செய்வாங்கன்னா சோதனை பண்ணி 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 அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறார். ராஜு சொல்கிறாரு, இது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை, அது வந்து ரொம்ப மைனூட்டாக ஒரு செகண்ட் கூட என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய கவனத்தை வந்து வேறு எந்த இடத்துலையுமே செலுத்தக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நம்ம கையில் இருக்கக்கூடியது வைரமாக இருக்கலாம், வேறு ஏதாவது நினச்சி இல்லைன்னா வேறு ஏதாவது பேசிகிட்டே இருந்துட்டு நம்மளுடைய ஒரு ஃபுல் கவனம் அந்த பக்கம் போயிட்டு அப்படின்னா நம்ம இந்த கல்லை என்ன செய்திருவோம், அந்த வைரத்தை எடுத்து தூர எறிஞ்சிருவோம். அதனால் வந்து ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ண வேண்டிய ஒரு வேலை. அந்த வேலையை தான் நான் கிட்டத்தட்ட வந்து 10 வருஷமாக விரும்பி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவர் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த ஜூலை 27ஆம் தேதி என்ன செய்திருக்காருன்னா, ஒரு தொடர்ந்து அந்த கற்களெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கல்லை எடுக்கிறார். அந்த கல் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி கொஞ்சம் பளபளப்பாக இருக்குது. அதை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு இப்படி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து வைரம். ஆனால் ஏற்கனவே வந்து அங்கே குத்தகைக்கு எடுத்திருக்கிறவங்க வந்து சின்ன பொடி வைரங்கள் வந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் இந்த ராஜு கவுண்ட் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற அவர் வந்து தோண்டி எடுத்த வைரம் வந்து ரொம்ப பெருசு. இதனுடைய கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து 19.22 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே சுரங்கத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு பேருக்கு வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 15 மில்லியன் இந்திய மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியன் அளவுக்கு வந்து மதிப்புள்ள ஒரு வைரம் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதாவது வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் என்னைக்கு என்ன செய்கிறதில்ல, இந்த வைரங்கள் கிடைக்கிறதில்ல. இந்த 4 மாதம் கழிஞ்சு ராஜு அவருக்கு வந்து இந்த வைரம் கிடச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய தேடலோடைய ஒரு விடை தான் இந்த வைரம். நான் வந்து ஒரு நாள் 2 நாளாக தேடலை, வருஷக்கணக்காக தேடிட்டுருக்கேன், அதனுடைய விடை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே நம்ம இந்தியாவில் அதாவது பூமிக்குள்ளே இருந்து இந்த மாதிரி விலை மதிப்பு மிக்க ஒரு சாதனம் ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அது யாருக்கு சொந்தம்னா முழுக்க அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பன்னூர்லேயும் கிடச்சிக்கக்கூடிய இந்த வைரம் வந்து என்னென்னா அங்கே லோக்கலில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு வைர டிபார்ட்மெண்ட் ஒன்று இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த வைரத்தை கொண்டு வந்து நம்ம ஒப்படைக்கணும். ஒப்படைச்சாச்சு அப்படின்னா அவங்க வந்து சோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் ராஜு கொண்டு போன வைரத்தையும் சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் மதிப்புள்ள ஒரு வைரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த 1 கோடி ரூபாய் வந்து இவருக்கு ராஜுவுக்கு கிடைக்காது. என்னென்னா ராயல்ட்டி வந்து எடுக்கப்படுன்னு சொல்ல. எதுக்கு ராயல்ட்டினா அந்த இடம் வந்து முழுக்க யாருக்கு சொந்தம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். அதனால் ஒரு ராயல்ட்டி ஒரு அமௌண்ட் எடுப்பாங்களாம். அதுக்கு மேலே வந்து என்னென்னா டேக்ஸ் இவருக்கு வந்து வரக்கூடிய ரெவென்யூவை வச்சு கொஞ்சம் ஒரு டேக்ஸ் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு இவருக்கு கையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ராஜு என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய 10 வருஷத்தோட உழைப்பில் கிடைச்ச இந்த விஷயத்தை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா கொண்டாட போகிறேன். எங்கூட இந்த வைரம் வந்து தோண்ட ஆரம்பிக்கும் போது 19 பேர் இருந்தாங்க. 19 பேருக்குமே நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா எனக்கு வரக்கூடிய பங்குலேருந்து பிரித்து கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 5 லேக்குக்கு வந்து ஒரு லோன் இருக்குது. இதெல்லாம் அடைச்சிட்டு என்னுடைய ஃபேமிலிக்காக வந்து ஒரு சூப்பராக ஒரு வீடெல்லாம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாயாக ஜாலியாக பேசியிருக்காரு. பேசுனது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதுக்காக வந்து நான் இனிமேல் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாளையிலேருந்து நான் மறுபடியும் என்ன செய்வேன் அப்படின்னா அதே சுரங்கத்தில் அடுத்த வைரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோண்டி பார்க்க ஆரம்பிப்பேன். அதுக்கான ஒரு ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து எப்போவுமே ஒரு என்ன செய்கிறது, வேலை அப்படிங்கிறதா நிரந்தரம், நம்ம வந்து சும்மா சோம்பேறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அதாவது வந்து உழைப்பை விரும்பி உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்கள வந்து அதிர்ஷ்டம் பின்தொடரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதிர்ஷ்டத்துக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ அந்த அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாமா, எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா. ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா அவருடைய கனவு தான் அவர் வந்து இந்த வைரம் கிடைக்கிறதுக்கும் சரி, அவரோட உழைப்பு தான் இந்த வைரம் கிடைக்கிறதுக்கு வந்து உதவி இருக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட். பாய், see you.